ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பர்சனோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 10%, டிக்ரீஸ் ஆகுது 10%. அப்போ அந்த இன்கமில் என்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷினில் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ்ட் பை 10%, டிக்ரீஸ்ட் பை 10%, ஆர் இன்க்ரீஸ்ட் பை 1%, டிக்ரீஸ்ட் பை 1% இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. இப்போ இன்க்ரீஸ் அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் வந்து பண்ணிக்கணும், டிக்ரீஸ் அப்படின்னா வந்து மைனஸ் வந்து எடுத்துக்கணும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இன்னொரு நம்பரை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் வந்து +10, ஏன்னா இன்க்ரீஸ்டுன்னு தான் வந்திருக்கு, ஸோ +10. ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, -10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த எக்ஸ் ஒய்யை வந்து இதில் சால்வ் பண்ணணும். நம்ம +10 வரும், மைனஸ் ஒய் வந்து 10, -10, ப்ளஸ்ஸு எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து -10 நீங்கள் போட்டுக்கிட்டேன், டிவைடட் பை 100. ஸோ இந்த +10 -10 வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து -100 டிவைடட் பை 100ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் -1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இங்கே -1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து ஆன்சர் வந்து இருக்காது. மைனஸ் அப்படின்னா அது வந்து லாஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். இங்கே வந்து சப்போஸ் வந்து +1 இருந்துச்சுன்னா ஒரு 1% ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 1% லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் போடணும்.